சரி, ஒருவேளை 2 மாசத்துல இந்த ஆட்சி கவுந்து தேர்தல் நடந்துச்சுன்னா திமுகவாவது போட்டி போடுற நிலைமையில் இருக்கு. அதிமுகவுக்கு கட்சி இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை யோசிக்க வேண்டும். அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கா? கொத்து கொத்தாக சாரி சாரியாக அதிமுகவில் இருந்து அணி அணியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை நோக்கி. முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் போன்றோர் பெரிய மனது பண்ணி இந்த கட்சியில் ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி என்று சொல்லி தாவேகாவில் சென்று சேர்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் நிலைமை என்னவென்பதை திரு பழனிசாமி அவர்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும். தமிழக மக்கள் 4/5/2006 பிறகு என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரின் மறுபக்கம் என்ன என்பதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இன்று உங்கள் வாயிலாக தமிழக மக்களை சந்திக்கிறேன். தோழர்களே, 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடச்சி அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அன்னியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் அழுததும், துர்கா ஸ்டாலின் சேகர்பாபுவை கூப்பிட்டு, தம்பி அழுவுது, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர்பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை உதயநிதி, ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றோர் தொடர்பு கொண்டது அதிமுகவில் இருக்கக்கூடிய இதர எம்எல்ஏக்களுக்கு, முன்னாள் அமைச்சர்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்படியாவது ஆட்சி அமைக்க, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, திமுக கூட போய் இப்படி யாராவது உறவு வைப்பாங்க, அதிமுகலேருந்து திமுக கூட உறவு வைப்பாங்கன்றதை அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், சரி தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, 8-9 சீட்டு குறையுது, நாம் ஆதரவு தர்றோம், எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடு என்று இவர்கள் வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் உள்ளிட்டோர் தாவேகாவில் ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்டோரோடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறார்கள்.